கடுகு வெடிச்சா மதுகு கூட உடையுண்டா என்கிற வலுவான கதைதான் கடுகு திரைப்படம். அநீதியை தட்டி கேட்க ஆள் அம்பு படைபலம் வேண்டாம், ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். தூளோ தூள் என்பதுதான் ராஜ்குமாரனின் முஷ்டி பலத்தை நம்பிய கடுகு படத்தின் கிளைமேக்ஸ். படம் முழுக்க ராஜகுமாரன் பேசுகிற அந்த டயலாக் மாடுலேஷன் இன்னும் 5-6 வருஷத்துக்கு காமெடி சேனல்களின் கட்டாய காட்சியாக இருக்கும். அதுவும் சோசியல் மீடியா வா மாப்ள என்று தோளில் கை போட்டு கொண்டால் சுமார் மூஞ்சு குமார்கள் கூட ஷோக்கான இடத்தை பிடித்து விடலாம். அந்த வகையில் ராஜ்குமாரனுக்கு இன்னும் நிறைய படங்களும் கைத்தட்டல்களும் கிடைக்கக்கூடும். இந்த நேரத்துல தான் மிக மிக சென்சிட்டிவான விஷயத்தை அசால்ட்டாக டீல் பண்ணி நான் எப்பவும் ஓப்பன் டாக் தான் என்று நிரூபித்தார் ராக்கெட் ஸ்டார் ராஜ்குமாரன். சன் நியூஸ் தொலைக்காட்சியில் அவரது நேர்காணல் ஒளிபரப்பானது. ராஜா திருவெங்கடத்தின் படு கேஷுவலான பதில்களுக்கு அதைவிட படு கேஷுவலாக பதிலளித்துக் கொண்டிருந்தார் ராக்கெட் ஸ்டார். இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்கேன், அடுத்த படம் கிடைக்க இன்னும் எத்தனை வருஷமோ, வந்தா சந்தோஷம், வரலன்னா ஊர்ல விவசாயம் இருக்கு, அது வரைக்கும் அதை பார்த்துட்டு இருப்பேன் என்றார் ராஜகுமாரன். பேச்சு மெல்ல தயாரிப்பாளர் சங்க தேர்தல் பற்றி வந்தது. உங்க ஓட்டு யாருக்கு என்று தொகுப்பாளர் கேட்க தயக்கமே இல்லாமல் பதிலளித்தார் ராஜகுமாரன். அதுல என்ன டவுட், விஷாலுக்கு தான். பல வருஷமா அங்க பதவியில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, புதுசா ஒருவர் வரட்டுமே என்றார் தில்லாக. கடுகு வெடிச்சிருச்சுடோய்.